இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அழிய போகுதுன்ட்டு நம்மள 2012 இருந்து பயங்கரமா பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே அழியல. பட் இந்த உலகம் ஒரு ஆளால அழிக்கப்படும் அப்படிங்கறது நிறைய மனிதர்களால இங்க நம்பப்படுது. அந்த ஆளுடைய பேரு ஆன்டி கிறிஸ்ட் தஜ்ஜால். இந்த உலகத்துல மிகப்பெரிய ரிலீஜியஸான 2 ரிலீஜியஸால இது ரொம்பவும் ஆழமா நம்பப்படுது. ஏன்னா குரான்லயும் பைபிள்லயும் இந்த ஆளை பத்தி இவன் கண்டிப்பா சத்தியமா கடைசி காலத்துல இந்த உலகத்துல தோன்றுவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, யாருதான் இந்த ஆளு? அப்படி என்னதான் இவன் பண்ண போறான்? முதல்ல இந்த ஆள் இந்த உலகத்தை ஒன்றிணைப்பான். உலகத்துல இருக்கிற அத்தனை அரசாங்கத்தையும் அவனுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவான். இந்த உலகத்துல ஒரே அரசன் ஒரே ஆட்சிங்கிற நிபந்தனைகளை போடுவான். இங்க எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை அன்லிமிட்டடா கொடுப்பான். குட்டி, போதை, திருட்டு, ப்ராஸ்டியூஷன், கொல்லாண்டி எல்லா இல்லீகலான விஷயங்களையும் லீகலைஸ் பண்ணுவான். முதல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தோடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸை உடைப்பான். எல்லாத்தையும் குடும்ப வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்து தனிமையில வாழ வைக்க ஆரம்பிப்பான். முதல்ல இந்த உலகத்துக்கே தான் அரசன் சொல்லுவான். அப்புறம் இந்த மனிதர்கள் எல்லாத்துக்குமே தான் கடவுள்னு சொல்லுவான். இந்த அநியாயத்தை விரும்புற புரிதல் இல்லாத அத்தனை மனிதர்களும் அவனை கடவுளா ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையான முகத்தை காட்டி அத்தனை மனிதர்களும் அவனுக்கு ஏத்த மாதிரி துன்புறுத்துவான். இது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லும் போது பைத்தியக்காரண்டாட்டின்னு என்னை பார்த்து சிரிச்சான். ஆனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களைய சுத்தி நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்ப நம்ம குடும்பங்களை விட தனிமையில் அதிகமா வாழ ஆசைப்படுறோம். அது ஒரு போனை பிடிச்சிட்டு அதுல இருக்கிறதா உண்மைன்ட்டு அதுல வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கலாச்சாரங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் நிர்வாணமா ரோட்ல நடக்கிறத நியாயப்படுத்துறாங்க. ஆண்கள் பெண்களா மாற ஆசைப்படுறாங்க. ஏதோ சம்மந்தமே இல்லாத ஸ்ட்ரெஸ், சம்மந்தமே இல்லாத டிப்ரெஷன் நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான இறுதி காலகட்டத்தோட மேனிபுலேஷன்ஸ்ல இருந்து உங்களையும் உங்க வம்சத்தையும் நீங்க தான் பாதுகாத்துக்கணும்.